ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடி அயர்ந்தேனே, ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடி அழைந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே, இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம், கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாயின்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் என்னோடு கூட இன்றைக்கு கலந்து கொண்டு கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க கையில் எடுத்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நான் மனமார வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொள்வோம். இந்த வேத வசனத்தில் எழுதின ஒரே ஒரு வார்த்தை, அவர் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் என்கிற ஒரு வார்த்தை. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை தரிசிக்க விரும்புகிறோம், தேவனை பார்க்க விரும்புகிறோம், தேவனோடு பேச விரும்புகிறோம், தேவன் நம்மோடு இடைப்பட்டால் நல்லது என்று விரும்புகிறோம். சில நேரத்தில் சொப்பனத்தில் தோன்றுவாரா, சில நேரத்தில் தரிசனத்தில் வெளிப்படுவாரா, சில நேரத்தில் அவரை நான் முழுமையாய் பார்க்க முடியுமா, சில நேரத்தில் அவரோடு நான் கைகோர்த்து நிற்க முடியுமா, இப்படிப்பட்ட ஏங்கல்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் உள்ளங்களை வாட்டி வதைக்கிறதை நாம் அறிகிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனத்திற்காக சொப்பனத்திற்காக தேடுகிறார்கள், அழைகிறார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் 40 நாள் உபவாசம் என்று உபவாசத்தோடு கூடவே வாழ்கிறார்கள். அதில் எது நடந்தாலும் எப்படி செய்து கொண்டாலும் குற்றங்களோ தவறுகளோ என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஒரு காரியம் வேதத்தில் திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவாராம். அவர் காணப்படுவது உண்மை. அவர் காணப்படுகிறதை பார்க்கிற ஒரு மனிதனுக்கு அவர் சந்தோஷம் உண்டாக்குகிறவராக, சந்தோஷம் உள்ளவராக, சந்தோஷத்தை கொடுக்கிறவராக காணப்படுவார் என்பது வேதத்தினுடைய சத்தியம். அப்படியானால் எத்தனை காலங்கள், எவ்வளவோ நாட்கள் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நிற்கிறேன், தேவனுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய காரியங்களில் பங்கு கொள்கிறேன். அதுவும் விசேஷமாக சில நேரத்தில் சிலர் சொல்லுவார்கள், ஆவிக்குரிய சபைக்கு நான் போகிறேன். அது ஏதோ ஒரு பெரிய காரியம், அவர்களுடைய காரியத்தில் அவர்கள் அடுத்து ஒரு அடுக்கில் ஏறி நிற்பது போல அவர்கள் பேசுகிற நிறைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். அது எப்படி ஒரு மனிதனுக்கு திருப்தியாக அல்லது ஒரு விசுவாசிக்கு திருப்தியாக காணப்படுகிறதானாலும் தேவன் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் உள்ளவராக காணப்படுவார். ஆனால் அதன் வித்தியாசங்கள், அதனுடைய காரியங்கள், அதனுடைய தன்மைகள் மாறுபட்டதாய் காணப்படும். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு மேல் நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கு ஒரு தகப்பன் தன் மகனுக்கு திடீரென்று காணப்படுகிறார். மகன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு கூடத்தான் அவர் உட்கார்ந்திருக்கிறார். மகன் வருகிறான் என்று தெரிந்தவுடனே தகப்பன் அவனுக்கு காணப்பட்டார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அவர் காணப்பட்ட அந்த நிமிஷத்தில் மகனுக்கு சந்தோஷம் உள்ளவராக, சந்தோஷப்படுத்துகிறவராக, சந்தோஷப்படுகிறவராக காணப்பட்டார் என்பதை நாம் முழுமையாய் அறிந்திருக்கிறோம். இது ஆதி முதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியமான வார்த்தை. அவன் தூரத்தில் கண்டவுடனே ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து அழைத்து கொண்டு போனார் என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. அதற்கு பின்பு அங்கு நடந்த காரியங்கள், மகா பெரிய விருந்து, கொண்டாட்டங்கள், கீதவாத்திய சத்தங்கள்,
இவைகளை எல்லாம் சந்தோஷம் உள்ளவராக காணப்படுகிற ஒரு தகப்பன் செய்கிற வேலை என்று நாம் அறியலாம். இது இவைகளுடைய காரியங்கள் அப்படியானால் ஒரு சாதாரணமான மனிதன் தன் காணாமல் போன தன் மகனை கண்டுபிடித்ததற்காக சந்தோஷம் உள்ளவராக காணப்படுவாரானால், சந்தோஷம் உள்ளவராகவே உனக்கு காணப்படுவேன் என்று வாக்கு மாறாதவராய் ஒருவர் வாக்கு கொடுத்திருப்பாரானால், என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையான அஸ்திபாரம் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுவது சந்தோஷம் உள்ளவராகத்தான். அனுபவிக்க முடியவில்லை இன்றைக்கு நமக்கு. அவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆசீர்வாதமான வாக்குகள், நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம் ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள். எங்கு அதை சொல்வார்கள், எங்கு ஆறுதல் படுத்துவார்கள், எங்கு நம்மை தேற்றுவார்கள், எந்த இடம் நல்ல இடமாயிருக்கும், இப்படி தேடி ஓடிக்கொண்டே இருப்பதால் தேவன் தமது மகத்துவம் உள்ள கிருபையை நம்மில் விளங்க பண்ணுவதற்கு எதிர்பார்த்திருக்கிற நேரங்கள் மாறிவிடுகிறது. நேரங்கள் மாறுவதால் தேவன் கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தின் மேன்மையை நாம் இழந்து விடுகிறோம். இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இதை நம்முடைய போதகர்கள் நமக்கு எவ்வளவு விலைக்கு காண்பிக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆராதனை நேரத்தில் சரியான அந்த நேரத்திற்குள் வேத பாகங்களை முடிக்க வேண்டும். அதற்காக எழுந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு வார்த்தைகளை நாம் பிரசங்கித்து ஜனங்களை வெளியே அனுப்புகிற ஒரு காரியம் இன்றைக்கு முழுமையாக்கப்பட்டு விட்டது. ஆகவே மனிதனுடைய தன்மையில், ஒரு விசுவாசியின் தன்மையில் சந்தோஷப்படுகிறவராக காணப்படுகிறவரை, சந்தோஷப்படுத்துகிறவராக காணப்படுகிறவரை, சந்தோஷமாகவே காணப்படுகிறவரை இன்னுமே பார்க்க முடியாமல் தவிக்கிறோம். வேதத்தில் அப்படி நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அநேகர் கடிதம் எழுதுவோம், அநேகர் ஜெப வேண்டுகோள் கொடுப்போம், அநேகர் ஜெப விண்ணப்பங்களை சொல்லுவோம் மற்றவர்களுக்கு. எனக்கு இதற்காக ஜெபம் பண்ணுங்கள், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு இப்படி இருக்கிற பிரச்சனை, எனக்கு இப்படி இருக்கிற பிரச்சனை, இந்த காரியத்தை பாருங்கள், இது இவ்வளவு மோசமாக இருக்கிறது, ஏனோ எனக்கு தெரியவில்லை, இப்படி இருக்கிறது, இப்படி சொல்லிக்கொண்டே இருப்போம். நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்ப்போமானால், தேட வேண்டிய பிரகாரம் தேடவில்லை, கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் அவரை சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்திக்கவில்லை. அவர் எனக்கு சந்தோஷம் உண்டாக்குகிறவராய் காணப்படுகிறவரை நான் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காததால் தினந்தோறும் எனக்கு துக்கம், தினந்தோறும் எனக்கு வேதனை என்று சவால் விட்டே சொல்ல முடியும். வேதத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த காரியங்களையும் சற்று என்னோடு கூடவே தியானத்திற்கும் கொண்டு வாருங்கள். சந்தோஷம் உள்ளவராக, சந்தோஷம் உண்டாக்குகிறவராக, சந்தோஷப்படுத்துகிறவராக, என்னை எல்லாவற்றையும் தீங்குக்கு விலக்கி காக்கிறவராக காணப்படுகிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும். நான் பார்த்தால் தான் அவர் எனக்கு சந்தோஷம் உள்ளவராய் காணப்படுவார். வேதம் சொல்கிற வார்த்தை, அவர் உனக்கு சந்தோஷம் உள்ளவராய் காணப்படுவார் என்று. அவர் எனக்கு காணப்பட வேண்டுமானால் நான் பார்க்க அவருடைய நேரத்திற்கு நான் எழுந்திருக்க வேண்டியது அவசியம். காலையில் எத்தனை பேர் எழுந்திருக்கிறோம், எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் எவ்வளவு நேரம் தூங்குகிறோம் என்று கணக்கு போட்டாலே நம்முடைய காரியம் எல்லாம் முடிந்து போக நம்முடைய உண்மை வெளிவந்துவிடும். இரவு முழுவதும் வேடிக்கை பார்ப்பது, இரவு முழுவதும் ஒரு சீரியலோ அந்த விளக்குகளை பார்த்து கொண்டிருப்பது, அதில் இருக்கிற அந்த கதை நம்மை விட்டு ஓடிவிடும். அதெல்லாம் நம்முடைய கதைகள். இந்த கதைகளை எல்லாம் உற்று கவனிக்க இரவு முழுவதும் 11 மணி 11:30 வரைக்கும் உட்கார்ந்து அந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதற்கு மேல் அசந்து தூங்குவார்கள். காலையில் எழுப்பி விட்டு பாருங்கள் எவ்வளவு கோபத்துக்கு வருகிறார்கள் என்று. பரிதாபமான ஒரு நிலைமைதான். எங்கே கண்டடைவது? அவரை வேண்டுமானால் நான் சந்தோஷமுள்ளவராய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் சந்தோஷம் உள்ளவராய், சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிற நேரத்தில் அவரை நான் தேடுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை முற்றிலுமாய் மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம். அவசியமாய் பார்க்க வேண்டும். உண்மையாய் காலையில் தேடுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்குமானால் உண்மையாக ஒரு நாள் முழுவதும் அவர் சந்தோஷம் உள்ளவராகவே காணப்படுவார், சந்தோஷப்படுத்துகிறவராகவே காணப்படுவார். துக்கத்திற்கு விடவே மாட்டார். தேவனுடைய ஜனங்களை அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய வாயிலிருந்து ஒரு நாளும் மாற்றமான வார்த்தைகள் வருவதில்லை. யாக்கோபு சொன்னார், அவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் கூட இல்லை என்று சொன்னார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நான் வேத வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆவது அதிகாரம் 20வது வசனத்தில்,
2 அல்லது 3 பேர் எங்கு கூடினாலும் அங்கு வருவாராம், காணப்படுவாராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளையெல்லாம் சொல்லி கொடுத்தால்தான், அல்லது இவைகளையெல்லாம் சொல்லி காரியத்தை சொல்லுவோமானால், ஏன் நாங்கள் அப்படி செய்வதில்லையா? நான் குடும்ப ஜெபத்திற்கு உட்காருவதில்லையா? என் வீட்டில் உட்காருவதில்லையா? என்னுடைய பிள்ளைகள் அதை கவனிக்கிறதில்லையா? இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகளை கேட்டு நம்மை குழப்பத்தில் மாற்றிவிடுகிற அநேகர் உண்டு. குடும்ப ஜெபம் உண்டா? ஒரே ஒரு கேள்வி போதும். குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு குடும்பத்தில் 3 சபை இருக்கும். ஒரே குடும்பத்தில் 3 சபை இருக்கும். நான் அடிக்கடி அவைகளை நினைவு கூறுகிற பழக்கம் உண்டு. நான் போகிற இடத்திலிருந்து நடக்கிற சம்பவங்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி அழுது ஜெபிக்கிற ஒரு நேரம் எனக்கு உண்டு. ஒரே ஒரு வீட்டுக்குள் ஒரு முறை ஒரு ஜெபத்திற்காக நுழைந்தேன். ஒரு தாய் வந்தார்கள், ஸ்தோத்திரம் சொன்னார்கள். அவர்கள் போய் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க. 10 நிமிஷம் பொறுத்து அவருடைய புருஷன் வந்தார். அவர் ஒரு ஸ்தோத்திரம் சொன்னார். என் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஏறக்குறைய 15 நிமிடத்திற்கு மேல் பொறுத்து ஒரு பெண் வந்தார். அந்த பெண்ணு ஸ்தோத்திரம் சொன்னாங்க. பெண்ணு போயிட்டாங்க. அம்மா காஃபி கொண்டு வர்றதுக்குள்ள ஐயா தன்னுடைய குடும்ப சரித்திரத்தை தொடங்கினார். அவர் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஐயா, நான் என்ன சபைக்கு போயிட்டுருக்கிறேன், அது என்னுடைய தாய் சபை. நான் அதிலிருந்து இதுவரைக்கும் வெளியே வரவே இல்லை. ஆனால் எனக்கு பொண்டாட்டிக்காரி ஒருத்தர் இருக்காளே, அவருடைய வார்த்தை, அவருடைய பேச்சை நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த முகத்தின் சாயல், அந்த முகத்தின் சுளிப்பு, இவ 1000 தடவை சொன்னாலும் தாய் சபையை விட்டுட்டு இன்னொரு சபைக்கு போயிட்டுருக்கிறா. இவ பெத்த ஒரு பிள்ளை இருக்காளே, அவளை ஏன் கேட்குறீங்க? அடங்கா பிடாரியா, அவள் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கிறா. ஐயா, நான் இப்போ கேட்குற கேள்வி அதுதான். குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தின் தலைவி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இத்தனை சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் இதற்கு தலை யார்? இதனுடைய தலைவனுடைய பொறுப்பு என்ன? தலைவன் செய்த வேலை என்ன? அது இருக்கட்டும், அந்த கேள்வி வேண்டாம். இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய 3 பேர் 2 அல்லது 3 பேர் கூடினால் அவர் காணப்படுவார் எழுதியிருக்கு. ஐயா, ஒரே ஒரு கேள்வி, குடும்பமாய் சேர்ந்து அவரை பார்த்ததுண்டா? அதற்கு பதில் மாத்திரம் கண்டுபிடியுங்கள் போதும். வேதம் தெளிவான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறது. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. வேதம் ஒரு நாளும் அதற்கு மாறாய் காரியங்களை சொல்லுவதில்லை. 2 அல்லது 3 பேரை நாமத்தினாலே கூடினால் அங்கே இருப்பேன் என்று சொன்னார். 2 அல்லது 3 பேர் கூடுகிற இடம் ஒரு குடும்பம் சீக்கிரம் சமீபமாய் சுலபமாய் கூடுகிற இடம். மற்ற இடங்களில் கூட கூடி அவர்களுடைய சந்தர்ப்பங்கள். ஆனால் குடும்பம் அப்படி அல்ல. காலையில் மாலையில் ஒன்று சேர்கிற ஒரு இடம் குடும்பம். எந்த குடும்பத்தில் எழுந்து நின்று முழங்காலில் நின்று ஆண்டவரே என்று பாடி துதித்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் அவர் காணப்படுவாராம். சந்தோஷம் உள்ளவராக, சந்தோஷம் கொடுக்கிறவராக. இன்றைக்கு இவைகள் எல்லாம் நமக்கு அல்ல. ஆனால் அவர் மாத்திரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிறகுகள், அவருக்கு சிறகுகள் வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரெக்கைகள் இருக்குது. பறந்து வந்து அப்படியே உட்கார்ந்து எல்லாரையும் தூக்கி நிறுத்தி ஆசீர்வதித்து எல்லாரையும் குணமாக்கி போக வேண்டும். இதற்கு வேண்டுமானால் திரளான காரியங்கள் உண்டு. ஆனால் அவரை சந்தோஷப்படுத்துகிறவராய் பார்ப்பதற்கு மாத்திரம் குடும்பத்திலே இடமில்லை, குடும்ப தலைவனிடத்தில் இடமில்லை. எப்படி நான் அவரை பார்க்க முடியும்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஏசாயா 66:15 மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். அவர் உனக்கு சந்தோஷப்படுத்துகிறவராய் காணப்படுவார், சந்தோஷமுள்ளவராய் காணப்படுவார். பிரச்சனைகளை சொல்கிறோம். கடன் பிரச்சனை இருக்கையா? வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, சங்கடம் இருக்குது, இந்த வியாதி அந்த வியாதி, இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை, எல்லாம் சொல்லி அரிசியாக சொல்லிக்கொண்டே மூச்சு விடாமல் பேசுவோம். ஆனால் பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்க்க முடிவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எழுதினார். நம்முடைய அனுபவம் என்ன? சரி, நான் 3வது காரியத்திற்கு போகலாம். சங்கீதம் 82:1 திட்டமாய் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருள்வார். அவரை பார்க்க விரும்பினால் ஒன்று அதிகாலை, மற்றொன்று என்னுடைய குடும்பம், 3வது இடம் தேவசபை. இதுதான் இப்போ சிக்கலான வேலை. இது ஒன்றுதான். தேவசபை போய் ஆகணுமா? மாதம் ஒரு முறை போனால் போதாதா? பந்திக்கு போனால் போதாதா? வேலை இல்லையா?
வாரத்தில் ஒரு நாள் காலையில் எழுந்து அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருந்தால் எவ்வளோ வேலை கிடக்குது. ஒரே ஒரு நாள் தான் எனக்கு லீவு. இந்த லீவு நாளில் தான் எல்லா வேலையும் நான் பார்த்தாகணும். இதெல்லாம் நாம் சொல்லுகிற காரியம் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிற காரியம். யாரும் இந்த காரியங்களை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு திட்டமாக சொல்லிவிடுகிறேன். உனக்கு அவர் சந்தோஷப்படுகிறவராக காணப்பட்டு உன்னை சந்தோஷப்படுத்துகிறவராய் அவரை அனுபவிக்க வேண்டுமானால் தேவன் எழுந்து அருளுகிற சபைக்கு போ. வேறொன்று நான் சொல்ல முடியாது. எந்த சபை என்று அடையாளம் காட்ட வேண்டாம். அடையாளம் கேட்டால் அது கஷ்டம்தான். ஆனால் தேவன் எழுந்தருளுகிற சபை, தேவ சபையிலே தேவன் எழுந்தருள்வார். எங்கெல்லாம் அப்படி தேடி பாருங்கள். அதனால்தான் வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது, எங்கும் அங்கும் என்று சொல்லாமல் ஒரே வரி, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று கேட்டு அதில் நடந்து கொள். அது யாருடைய பொறுப்பென்றால் நானும் நீங்களும் கவனமாய் செய்ய வேண்டிய பொறுப்பு. தேவன் சபையிலே எழுந்தருளுகிற நேரம் நான் அந்த சபையிலே நிற்க வேண்டாம். 3 பாட்டு 2 பாட்டு பாடுகிற சபைகள் உண்டு. பாட்டெல்லாம் முடிஞ்ச பின்னாடி உள்ளே போகிற ஆட்கள் உண்டு. சங்கீதம் வாசிக்கும் பொழுது சத்தம் இல்லாமல் உள்ள நுழைகிற ஆட்கள் உண்டு. அதை பார்க்க இந்த கடைசி ஜெபத் நேரத்தில் போய் சத்தம் இல்லாமல் வெளியே நிற்பார். 2 கையவும் கட்டி பக்குவமாக நிற்பார்கள். ரொம்ப பயபக்தியாக நிற்பார்கள். ஏதோ கடைசியிலே கர்த்தர் வந்து இவர்கள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறது போல. முன்னால் இருக்கிறவர்களெல்லாம் முட்டாள்களாக எண்ணி பின்னால் இருக்கிற இவர் ஞானவானாகவே தன்னை எண்ணி நின்று கொண்டிருப்பார். பரிதாபமான நிலைமை, பரிதாபமான நிலைமை, பரிதாபமான நிலைமை. உன்னை சந்திக்கிறவர் அங்கே நிற்கிறார். என் மகனே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சந்தோஷப்படுத்தும்படி வந்திருக்கிறவர் சந்தோஷப்படுத்துவதற்காக முன்னுக்கு நிற்கிறார். சபையிலே எழுந்தருளி இருக்கிறார். பரிசுத்தவான்களின் சபையிலே எழுந்தருளி இருக்கிறார். அவரை பார்க்க, அவரை தரிசிக்க, அவர் முகத்தை தேட, அவரோடு பேச, என் நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்ல நான் ஓட வேண்டிய அவசியம் உண்டு. தகப்பன் எனக்காக காத்திருக்கிறது போல லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் நினைவு கொண்டு வாருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஏங்கி நிற்கிறார். அதை போலவே என் பிள்ளை என்னை சந்திக்க வருவார், நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று தவித்து நிற்கிறார். அவர் தவித்து நிற்கிற இந்த நேரத்தில் நான் அவரிடத்தில் முகத்தை பார்க்க போனால்தான் என்னை கட்டி அணைக்க ஓடி வருவார். என் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுவார். கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். நோயை மாற்றுவார். வியாதியை மாற்றுவார். சங்கடங்களை மாற்றுவார். என் மேல் இருக்கிற எல்லா விதமான நிந்தனைகளையும் மாற்றுவார். என் மேல் இருக்கிற சாபத்தை மாற்றுவார். என் மேல் இருக்கிற பாவத்தை மாற்றுவார். எப்பொழுது தெரியுமா? என்னை இறுக்கி கட்டிப்பிடிக்கும் போது தான். இது மனிதன் எந்த நிமிஷத்திலும் மனிதன் அதை யோசிப்பதில்லை. விசுவாசி அதை பார்ப்பதில்லை. என்னை இறுக்கி கட்டி பிடித்து எனக்கு முத்தம் வைப்பார். ஆனால் என் மேல் இருக்கிறவைகளை அவர் முகர்ந்து பார்ப்பார். அவர் அவைகளை அறிந்து கொள்வார். ஐயோ, என்ன இப்படி? அவர் தொடும் பொழுதே, அவர் பார்க்கும் பொழுதே என் நிலைமைகளை கண்டு குளிப்பாட்டியா அவரை பாருங்க. முதல்ல நல்ல வஸ்திரத்தை ஒன்று போடுங்க, காலுக்கு பாதரட்சை போடுங்க. எல்லாம் சொல்லுவது எப்பொழுது என்றால், அவர் எழுந்தருளும் பொழுது நான் பார்ப்பதற்கு ஆயத்தப்பட்டால். கடன் சுமை தீர வேண்டும், பார சுமை தீர வேண்டும், எனக்கு இவைகளெல்லாம் நீங்க வேண்டும், இவைகளெல்லாம் மாற வேண்டும், எனக்கு இது ஒன்று கிடைச்சால் போதும், அப்புறமா எனக்கு எந்த குறைவும் இல்லை, எல்லாம் கிடைக்கும். அவர் எழுந்தருளும் பொழுது பார்க்க போனால் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஐதீகம் பேசிக்கொண்டு, இன்னும் அந்த நாஸ்திகம் பேசிக்கொண்டு, இன்னும் தன்னுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களோடு இன்னும் இது எனக்கு வேண்டும், அது எனக்கு தேவை, இப்படி என்று வித்தாரம் பேசி வீணாய் போக ஆரம்பிப்போமானால் ஒன்றுமில்லாமல் நம்முடைய நிலைமைகள் மாறும் என்பதை நாம் மறக்க வேண்டாம். நான் வேறொரு காரியத்தையும் வேத வசனத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், உபாகமம் 12:5-11, 14ஆம் அதிகாரம் 23வது வசனம், 16வது அதிகாரம் 2வது வசனம், இவைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் உங்கள் வேதத்திலே நீங்கள் புரட்டி பாருங்கள். என்னை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஐயா, சந்தோஷப்படுத்துகிறவராக காணப்படுவாராம். எப்பொழுதென்றால் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தை தேடி நான் ஓடி நிற்கும் பொழுது நான் அவரை பார்க்கலாம். அவர் என்னை பார்ப்பார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம் என்பது சாதாரணமாய் நாம் நினைக்கிறது போல
ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், குதூகலம், இன்னும் என்ன சொல்லுகிற காரியம் என்று தெரியாது. இன்னொருவனுடைய சொல் சாதாரணமாக சொல்லுவார்கள், நுகப்புன்னை காகம் அறியாது என்று. கழுத்தில் இருக்கிற நுகத்தினுடைய புன்னை காகம் தெரியாது என்பார்கள். கொத்தி கொத்தி அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது தலையை ஆட்டி கொடுக்கிறது ஒன்று தான். அதுபோல இன்றைக்கு மனுஷன் விசுவாசிகளுடைய உபத்திரவம், விசுவாசிகளுடைய கவலை, விசுவாசிகளுடைய பாரம், விசுவாசிகளுடைய நோக்கங்களை அறிந்து கொள்ள முடிவதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவரவர் கோணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற காலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நீங்களும் அப்படி ஓட வேண்டாம் என்பதற்காக தான் நான் வேத வசனத்தில் அவரை பார்க்கிற இடங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவரை கண்டடையத்தக்க சமயம் வேதம் சொல்லுகிறது. அவர் உனக்கு காணப்படுகிறவர், சந்தோஷப்படுகிறவராய், உன்னை குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுவார். காணப்படுகிற நேரத்தை நான் கண்டுபிடித்து ஓடுவேனானால், காணப்படுகிற நேரத்தில் நான் காணப்படுவேனானால் அவர் என்னை பார்ப்பார். உண்மையாக இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. எத்தனை பாரங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சங்கடங்கள், எத்தனை மன கிளேசங்கள் உங்கள் உள்ளத்தை வாட்டி வரைக்கிற, உங்கள் இருதயத்தை நொறுக்குகிற, உங்கள் நெஞ்சை பிளந்து போட்டால் கூட தீராமல் இருக்கிறது என்று சொல்லுகிற, தினம் 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 கண்ணீராய் வடிக்கிற, தினம் தினம் வேதனையாய் சகித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையானாலும், எந்த காரியங்களானாலும் அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பு பெரிதாய் கொண்டு வர வேண்டாம். உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக, உங்களுக்கு சந்தோஷப்படுகிறவராய் காணப்படுகிற ஒருவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். உங்களை தேடி நிற்கிறார், உங்களை பார்த்து நிற்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை பார்க்க வேண்டிய நேரம், பார்க்க வேண்டிய இடம், பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளில் அவரை பார்க்க பிரயாசப்படுங்கள். நான் 4 இடங்களை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். எந்த இடத்தில் என்றால் அவரை நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்திற்கு மாத்திரம் ஓடி நில்லுங்கள். உங்களை பார்ப்பார். பார்க்கும் பொழுதே உங்களை சந்தோஷப்படுத்துகிறவராய் காணப்படுவார். அவருடைய முகத்திற்கு முன்பாக நாமும் கூட, ஆண்டவரே, என்னுடைய இந்த கஷ்டம், இந்த துக்கம், இந்த பாடு, இந்த நெருக்கத்தின் நடுவில் என்னை சந்தோஷப்படுத்துகிறவராய், எனக்கு சந்தோஷமாய் காணப்படுகிறவராய், என் பாடுகளை எல்லாம் மறந்து நான் மகிழ்ச்சி அடையத்தக்க மகிமை பொருந்தினவராய் எனக்கு முன்பாக நீர் நில்லும் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி நாம் அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, திரும்ப உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வேதத்தை திறந்தோம். நீர் எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவராக, சந்தோஷப்படுத்துகிறவராக காணப்படுவீர் என்று எழுதின வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். அப்படியானால் உம்மை நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு. நாங்கள் உம்மை எந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று சில இடங்களை மாத்திர வேதத்திலே நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். நீர் இந்தந்த இடங்களில் கட்டாயமாய் நிற்கிறீர் என்று நாங்கள் வாசித்து கொண்டோம், நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த இடங்களை நாங்கள் முழுவதுமாய் குறிப்பறிந்து நடந்து கொள்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எப்பொழுதும் போல என்று எங்கள் வாழ்க்கை நாங்கள் கழிக்காமல், இன்னும் சுமை, இன்னும் பாரம், இன்னும் கஷ்டம், இன்னும் நெருக்கம், இன்னும் உபத்திரவம், இன்னும் வியாதி, இன்னும் என் ஆண்டவர் என்னை கவனிக்கவில்லை, என் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார், என் ஆண்டவர் அந்த ஊழியரை கொண்டு சொன்னார், என் ஆண்டவர் இதை கொண்டு சொன்னார், இன்னும் எனக்கு நிறைவேறுகிறது, இதே வார்த்தையை சொல்லி காலத்தை கழித்து கொண்டிருக்கிற எங்கள் அனுபவங்கள் எல்லாம் என்றைக்கும் மாறும்படி செய்வீராக. உம்மை பார்க்க வேண்டிய இடம், உம்மை சந்திக்க வேண்டிய இடம், உம்மோடு பேச வேண்டிய இடம், நீர் எங்கள் முகத்தை பார்க்க, நாங்கள் உமது முகத்தை பார்க்கிற இடத்தை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். இந்த இடங்களில் எல்லாம் கருத்தாய் நாங்கள் உம்மை தேடி உமது முகத்தை பார்க்க, நீர் எங்களை சந்தோஷப்படுத்துகிறவராகவே காணப்பட, அதில் விசேஷமாக எங்கள் உபாதைகளை மறைக்க, எங்கள் துக்கத்தை மறைக்க, எங்கள் மனவேதனைகளை மறைக்க, எங்களுக்கு இருக்கிற மன துயரங்களை மறந்து நாங்கள் தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்க உம்மை சந்திக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இந்த நல்ல நேரத்தை நாங்கள் விட்டு விடாமல், இந்த நல்ல சந்தர்ப்பங்களை நாங்கள் தள்ளி விடாமல், ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் காலையிலே உம்முடைய முகத்தை பார்க்க நீர் எங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறவராய் காணப்படுகிற பாக்கியத்தை உண்டாக்கித்தாரும். மாத்திரமல்ல, தகப்பன் தன் மகனுக்காக காத்திருக்கிறது போல நீர் எங்களுக்கு காத்திருக்கிற அந்த இடங்களில் நாங்கள் உம்மை சந்திக்க வரும்படி எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உம்மை சந்திப்போமானால் எங்களை தூரத்தில் கண்டு கட்டி அணைத்து கொள்வீர் என்றும்,
எங்கள் மேலுள்ள எல்லா பாரங்களும் அழுக்குகளும் எங்கள் மேலுள்ள எல்லா குறைகளும் மாறும் என்றும் நாங்கள் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். இந்த அனுபவத்தில் எங்களை நீர் நடத்தும்படி உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். மாத்திரமல்ல, எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் அதிகாலையில் உம்மை தேடுகிறார்களோ அவர்கள் உம்மை சந்தோஷப்படுத்துகிறவராய், சந்தோஷம் உள்ளவராய், ஆண்டவரே அவர்களை நீர் சந்தோஷப்படுத்துகிறவராய் உம்மை காணும்படி அவர்களுக்கு கிருபை தாரும். மாத்திரமல்ல, 2 அல்லது 3 என்று கூடுகிற இடத்தில் உம்மை காண முடியும் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எந்த குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தெய்வ முகத்தை பார்க்க குடும்பமாய் உமக்கு முன்பாக உட்கார்ந்தாலும் தேவரீர் உம்முடைய வார்த்தை நினைவு கூர்ந்து தயவாய் அவர்கள் பழக்கமாய் சாய்ந்து கொள்ளும், அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு தென்படுவீராக. குடும்ப பாரம் நீங்கட்டும், மன கஷ்டம் நீங்கட்டும், பண கஷ்டம் நீங்கட்டும். ஆண்டவரே அவர்களை வாட்டி வரைக்கிற எல்லா மன துயரங்களும், எல்லா மன துக்கங்களும், பிள்ளைகளுக்காக, மகன்களுக்காக, ஆண்டவரே அவர்களுடைய குடும்ப காரியங்களுக்காக மனம் கசிந்து அழுகிற அழுகையெல்லாம் மாற்றி போடத்தக்கதாக நீர் அவர்களை இந்த அதிகாலையில் அவர்கள் கூடுகிற இந்த வேளையில் அவர்களை சந்தித்தரலும். விசேஷமாக தேவ சபையிலே எழுந்தருளுகிற நேரம் உமது முகத்தை பார்க்க அவர்கள் நேரத்தோடு வந்து காத்திருந்து நீர் எழுந்தருளுகிற நேரத்தில் உம்மை அவர்கள் பார்க்கும்படி அவர்களுக்கு கிருபை தாரும். உள்ளான உணர்வு அவர்களுக்கு உண்டாகட்டும். அப்படி பார்க்கும் பொழுதெல்லாம் நீர் அவர்களோடு பேசுவீராக, அவர்களை கேட்பீராக, அவர்களை விசாரிப்பீராக. தேவாலயத்திற்குள் நுழைந்து, ஆண்டவரே தேவ சபைக்குள் நுழைந்து பரிசுத்தவான்களின் நடுவிலே அவர்கள் நின்று உம்மை பார்த்த பின்பு அவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது. அவர்கள் ஆழ்க்கு வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டப்பட்டு ஆண்டவரே அவர்கள் உண்மையாய் தெய்வீக மகிமை நிறைந்தவர்களாய் மாற்றப்படுகிற பாக்கியத்தை தாரும். மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தையின்படி உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலானாலும் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக முழங்காலில் நின்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற இடங்கள் நீர் கவனமாய் அவர்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களை மாற்றி அமையும். வாழ்க்கை கிறிஸ்து இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினாலே முழுமையாய் மாறட்டும். ஒரு தெய்வீக மகிமை அவர்கள் அனுபவிக்கட்டும். இயேசு தங்களோடு இடைப்படுகிறார் என்கிற அந்த நல்ல உணர்வு, அந்த நல்ல சந்தோஷம், அந்த நல்ல மகிழ்ச்சி அவர்கள் உள்ளத்தை ஆட்கொள்ள முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனும் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷப்படுகிறவராக, படுத்துகிறவராக காணப்படுகிற சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக. ஆமென்.